ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Me&Mom ஸ்டார்ஸ் பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் வடை தான் செய்ய போகிறோம். என்னப்பா வடைனா ஊற வைக்கணும் அரைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் இந்த வடைக்கு எதுவும் தேவையில்லை. ஈஸியாக குயிக்காக டைம் சேவிங்கோட ஹெல்த்தியான இந்த வடை செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வடை செய்கிறதுக்கு 2 கப்பு நான் அவல் எடுத்துருக்கிறேன். இது சாஃப்டான சிவப்பு அவல். இது பேப்பர் அவல்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹார்டான அவல் யூஸ் பண்ணிங்கன்னா அது அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த அவல் உடனே வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சிடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு வடிகட்டியில் வடிகட்டி நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துருங்க. அவலில் இருக்கிற தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா இதை மேஷ் பண்ணிவிடுங்க. ரொம்பவும் குழ குழன்னு ஆக்காதீங்க. ஒன்றும் பாதி இருக்கிற மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. கூடவே அரிசி மாவு 1/4 கப், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதிகம் கூட போட்டுக்கலாம். 1 கப்பு ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இதுக்கு தண்ணி ஊற்றாமல் தான் பிசைகிறேன். உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லா மாவையும் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் எல்லா மாவையும் தட்டி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த வடையை நாங்கள் கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணால் சாஃப்டாக கூட முன்னாடியே எடுத்துடலாம். இந்த வடையை அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காரக்குழம்புல போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறின உடனே லஞ்சுக்கு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வடையை நம்ம ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டோம்ல. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஊற வைக்காமல் அரைக்காமல் இந்த மாதிரி வடையை நீங்கள் கெஸ்ட்டு வந்தால் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.